ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். வக்ர சனி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பொதுவாகவே 7.5 சனி ஆரம்பம் மேஷ ராசிக்கு நடந்துட்டுருக்கிறது. பொதுவாக விரயச்சனி அப்படின்றது எவ்வளோ ஏமாற்றங்களையும் கஷ்டத்தையும் தூக்கமின்மையும் நஷ்டங்களையும் வேலையில் தடைகளையும் அதிகமாக எதிர்கொண்டிருப்பாங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம், குடும்பத்தோட சப்போர்ட் பெருசாக இருக்காது. வேலை சுமை அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், எதிர்ப்புகள், மறைமுக போட்டி, பொருளாதார ரீதியாக கடன் சுமைக்கு ஆளாகிறது, ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த இந்த மேஷ ராசிக்கு பெரிய அளவுக்கு உதவிகளும் சரி அதிர்ஷ்டங்களும் சரி வேலையே செஞ்சுருக்காது. அதாவது தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி விழுந்தாலும் எழுந்தாலுமே கூட இவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும்தான் அங்கே பயன் இருந்திருக்கும் மொழியே, மற்றபடி வேறு யாரும் பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏமாற்றங்களையே அதிகமாக எதிர்கொண்ட இந்த மேஷ ராசிக்கு இந்த வக்ர சனி நிச்சயமாக பல மாற்றத்தையும் மிகப்பெரிய நல்ல நேரத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் கடந்த காலகட்டம் விரயம்னு எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தது. இப்போ அந்த கஷ்டங்களுக்கு நேர் எதிர் ஆப்போசிட். இப்போது இருள் அப்படின்னா அதுக்கு நேர் எதிர் வெளிச்சம் வருது இல்லைங்களா? முடியும் அப்படின்னா முடியாது. அந்த மாதிரி சனி கடந்த காலகட்டம் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்த நபர்களுக்கு இப்போ கொட்டி கொடுக்க தயாராக இருக்கார். வக்ரகதியில் சில மாதங்கள் இருக்கார் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில். அப்போது கடந்த காலகட்டம் எடுத்து ஒரு வேலையை முடிக்க முடியல, இப்போது அது நல்லபடியாக முடியும். பணிச்சுமை குறையும், உயர் பதவி உண்டு, ஊதிய உயர்வு இருக்கும், கடன் சுமையிலிருந்து மீள்றது, எதிரிகள் தொல்லை குறையும், எதிர்ப்புகள் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல பொருளாதாரம் இருக்கும், புதுசாக குடும்பம் அமையிறது, குடும்பத்தில் புது உறுப்பினர் வர்றது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்கிறது, கை நிறைய சம்பாதிக்கிறது, அதில் கையில் பணப்புழக்கம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, எண்ணற்ற யோகம் இருக்கும், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சுற்றுலா போயிட்டு வர்றது, புனித யாத்திரை போயிட்டு வர்றதுன்னு பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளுவாங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சவங்க, இல்லை வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு முடியாத போய் நின்னது, இது எல்லாமே நிச்சயமாக அடுத்த சில மாதங்கள் மேஷ ராசிக்கு கடகடம்னு நடந்துடும். நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலகட்டம் ஓரளவுக்கு ஆவரேஜாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்த மேஷ ராசிக்கு இது சின்ன பாதிப்பை கொடுக்கும் தான். இந்த வக்ரகதி அவங்களுக்கு சின்ன மனக்கசப்பையும் மனக்கவலையையும் ஏற்படுத்தும் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை தான். ஏன்னா ஆப்போசிட், இது வரலும் கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு கஷ்டத்துலேருந்து மேல்ற மாதிரியும், ஓரளவுக்கு கஷ்டம் இல்லை நல்ல நிலையில் இருந்தேன் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது நிச்சயமாக உண்மை தான். அதனால் மேஷ ராசிக்கு இந்த வக்ர சனி நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும். தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாகவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உறவுகள் ரீதியாகவும் சில உண்மைத்தன்மையை உணரச் செய்யும். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நேரம். இனி ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்தித்தவங்களுக்கு ஏமாற்றத்திலிருந்து மீண்டும் நல்ல ஒரு நிலையை அடையிறதுக்கான சரியான நேரம் இது. அதனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறது அடுத்த சில மாதங்கள் இருக்கிறதுனால அந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம். நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல முயற்சிக்கான முடிவு இருக்கும். ஒரு வேலையை எடுத்து நின்று போச்சு, இப்போ நல்லபடியாக அது நடந்து முடியும். அதே மாதிரி தூக்கமின்மை இருந்திருக்கும், இப்போ நல்ல தூக்கம் வரும். எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க, தைரியமாக இருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது கவலைன்றது இருக்காது. அதாவது இப்போது உங்கள் வண்டியில் பெட்ரோல் இருக்க வரலும் நீங்கள் கவலையே பட போகிறது கிடையாது. பெட்ரோல் தீர்ந்ததுனா தான் பெட்ரோல் இல்லைன்ற அந்த ஒரு கவலை இருக்கும். அந்த மாதிரி இப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னும் போது உங்களுக்கு எதை பற்றியும் பெருசாக கவலை இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும். மேஷ ராசிக்கு இது ரொம்ப நல்ல நேரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.